அமெரிக்க இராணுவத்தைச் சேர்ந்த சென்ட்ரல் கமாண்ட் சீஃபாக இருக்கிறவர் தான் மைக்கேல் கொரில்லா. கடந்த மாதம் பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது இவருக்கு பாகிஸ்தானில் உயர்ந்த விருதான நிஷான் இமித்தியாஸ் அந்த விருது கொடுக்கப்பட்டுச்சு. இதே போல் 2 மாதத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃபாக அந்த நேரத்தில் இருந்தார். அவர் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட மத்திய விருதுக்கு போயிட்டு வந்தார், அசீம் முனீர். இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே பார்க்கப்பட்டுச்சு பாகிஸ்தானில். ஏன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டு தான் வந்துட்டு அதிபர்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான். ஒன்று பாகிஸ்தான் அதிபரோ இல்லை பிரதமரோ தான் போயிட்டு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க, விருதும் வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போர் நடவடிக்கையின் போது ஒரு சீஸ்ஃபயருக்கெல்லாம் முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது அசீம் முனீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னெடுப்புக்கு தான் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் கூப்பிட்டுருக்காரு, மத்திய விருதெல்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரே சர்ச்சையெல்லாம் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இவர் தான் வந்துட்டு அறிவிக்கப்படாத அதிபர் அசீம் முனீர் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் சென்ட்ரல் கமாண்ட் சீஃபான மைக்கேல் கொரில்லா இந்த வாரத்தில் ரிட்டையர் ஆகிறார். அவரோட பிரிவு